வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் எடுத்த புதிய முடிவு வெளியான முக்கிய தகவல். அப்படி விஜய் எடுத்துள்ள முடிவு என்ன என்பது பற்றிய முழு எடுத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் தாவேக தலைவர் நடிகர் விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு இறந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து பாதிக்கப்பட்டோரிடம் வீடியோ காலில் பேசிய விஜய் அவர்கள் நேரில் வருவதாக அவர்களிடம் கூறியிருந்தார். தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தாவேக சார்பில் 20 லட்சம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அந்த வகையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த விஜய் அவர்கள் சட்ட ரீதியான அனுமதிக்காக முன்னெடுப்புகள் எடுத்து வருவதாகவும் அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் எனவும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து கரூரில் உள்ள மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவரை சந்திக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டார். ஆனால் மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் புதிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். அதாவது பாதிக்கப்பட்டோரை சென்னைக்கு வரவழைத்து சென்னையில் அவர்களை சந்திக்க விஜய் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை அன்று இந்த சந்திப்பை நடத்த தீவிரமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கரூர் சம்பவம் நடந்து சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு, அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் சம்பவம் நடந்த நிலையில் அக்டோபர் 27ஆம் தேதி இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரும் திங்கட்கிழமை அன்று சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.